முழு மனுவர் எல்லா மனிதர்களும் பாவத்துக்கு அடிமையா இருக்காங்களாம், பிசாசுக்கு அடிமைகளாய் இருக்கிறார்கள். எப்படி? என்னைக்கு நம்முடைய தாத்தாவுடைய 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 தாத்தா ஆதாம், நம்மால் தான் அவரு, என்னைக்கு அவர் பாவம் பண்ணாரோ அன்னைக்கு மனு வர்க்கமே பாவத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க, சாபத்துக்கு அடிமை ஆயிட்டாங்க. பிசாசுக்கு என்னைக்கு கீழ்ப்படிஞ்சாரோ அன்னிலிருந்து மனு வர்க்கமே பிசாசுக்கும் அடிமைகள் ஆயிட்டாங்க. உங்களால் நம்ப முடியல, ஒன்றும் இல்லை, நியூஸை பாருங்க. நியூஸை பார்த்தா தெரில, பாவத்துக்கு அடிமை, பிசாசுக்கு அடிமை, சாபத்துக்கு அடிமை. அல்லது சில நேரம் உங்கள் தெருவை பார்த்தே புரிஞ்சுக்கலாம், சில நேரம் நம்ம வீட்டை பார்த்தே புரிஞ்சுக்கலாம், சில நேரம் நம்மளை பார்த்தே கூட புரிஞ்சுக்கலாம். இது ஒன்றும் புரிஞ்சுக்கிறது அவ்வளோ கஷ்டமான ஒரு காரியம் ஒன்றும் கிடையாது. மனு வர்க்கமே பாவத்துக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க, சாபத்துக்கு பிசாசுக்கு அடிமைகளாக இருக்கிறாங்க. இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும்படி தான் இயேசு பூமிக்குள்ளே வந்தார். என்ன செய்கிறார் இயேசு? எப்படி விடுதலை ஆக்குறார் அந்த அடிமைத்தனத்திலிருந்து? ஒரு கிரயத்தை செலுத்துகிறார். அந்த கிரயம் என்ன? அந்த வசனம் சொல்லுது, இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஒரு பெரிய கரையை செலுத்தாம பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இயேசு நம்மளை மீட்டெடுக்க முடியாது. சாபத்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை மீட்டெடுக்க முடியாது. பெரிய ஒரு கரையை செலுத்தப்படணும். நமக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைக்கணும்னா, ஒரு சுதந்திரம் கிடைக்கணும்னா இவ்வளோ பெரிய ஒரு பிரைஸ், ஒரு கரையம் செலுத்தி ஆகணும். என்ன கரையம்? அவருடைய ரத்தம். அதுக்கு நீங்கள் மதிப்பு போடணும்னா என்னன்னு போடுவீங்க? ஒரு 100 கோடி போடலாமா இயேசுனுடைய ரத்தத்துக்கு மதிப்பு? இல்லை லட்ச கோடி போடலாமா? எவ்வளோ போடுவீங்க? போடவே முடியாது. விலையேறப்பெற்ற ரத்தம், விலையேறப்பெற்ற. சொல்லப்போனால் ஒரு மனுஷனுடைய உயிருக்கு கூட நீங்கள் ஒரு மதிப்பு போட முடியாது. நீங்கள் ரொம்ப நேசிக்கிறவங்க யாராவது உடம்பு சரியில்லைன்னா அவங்க சுகமாகறதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இருக்கிற எல்லாத்தையும் கூட விற்று கொடுப்பீங்க. ஏன்னா எவ்வளோ பண காசை காட்டலாம், அவங்க தான் உங்களுக்கு பெருசு. அவங்க உயிரினுடைய அந்த மதிப்பு பெருசு இல்லையா? இது ஒரு மனுஷனுக்கே உண்மைன்னா நம்முடைய ஆண்டவராக இயேசுனுடைய உயிர், அவருடைய ரத்தத்தினுடைய மதிப்பு எவ்வளோ மேலானது யோசித்து பாருங்க. அவர் வெறும் ஒரு மனுஷன் அல்ல, அவர் தேவாதி தேவன். அவர் ரத்தத்தை சிந்தி தான் நம்மளை மீட்டெடுக்கணும். அதை செய்கிறார் அவர். வேற வழி இருந்தால் வேற மாதிரி செஞ்சிருப்பாரு. அவரால் கூடாத காரியம் எதுவுமே இல்லைன்னு சொல்றோம். நமக்கு வழியே இல்லாத போதிலும் அவருக்கு 1000 வழி இருக்குன்னு சொல்றோம். வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்றாருன்னு சொல்றோம். ஆனா பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தேவனுக்கு வேற வழியே கிடையாது. இந்த ஒரு வழிதான், சொந்த குமாரன் அனுப்பி நமக்காக பலியிட வைக்கணும், அவருடைய ரத்தம் சிந்தப்படணும்.